கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு சரித்திர செய்தி, சரித்திரத்தில் நடந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது இந்த இஸ்ரவேல் தேசம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேசம் யாருக்கு பாத்தியப்பட்டது, யாரால் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை கூட இந்த சரித்திர உண்மையை சிலர் புரட்டி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவை நான் உங்கள் மத்தியிலே வெளியிடுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம், அதிலிருந்து 7 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவன் ஆயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகோம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுதே அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறார்களோ அவர்களையே தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின்படி அவர் சொன்ன வார்த்தைக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த போனபடியினால் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். எந்த தேசம்? அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்ப்போம். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகோம் என்னும் இடத்துக்கு சமீபமாய் மோரே என்னும் சமபூமிக்கு வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். கானானியர்கள் குடியிருந்த தேசம் கானான் தேசம். அந்த தேசத்தில் ஆபிரகாம் சென்று அங்கே அந்த தேசத்துக்குள்ளாக போன வேளையிலே கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு
கொடுப்பேன் என்றார். கொடுக்கிற வாக்குத்தத்தம் யாருடையது? அந்த கானான் தேசத்தையும் சிருஷ்டித்த தேவன், வானத்துக்களை பூமிக்கு மேலே அனைத்தையும் உருவாக்கின தேவன், அவர் உருவாக்கின அந்த ஸ்தலத்தை அவர் வார்த்தை கீழ்ப்படி நின்று நடக்கிற அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஆபிரகாமுடைய பின்னொரு சந்ததிக்கு கொடுப்பேன் என்றார். அவங்க தான் இப்போ போய் ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் அடுத்து ஈசாக்கு, அடுத்து யாக்கோவு, யாக்கோவே இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல் கோத்திர பிதாக்கள் 12 கோத்திரங்கள். அவங்க தான் இப்போ போய் அந்த கானான் தேசம் அதனுடைய உண்மையான இடம் பெயர். ஆனால் தேவன் கொடுத்த பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றி இஸ்ரவேல் தேசமாக மாறிவிட்டது. அதை இன்றி யாரும் உரிமை கொண்டாடவோ அதை தன் வசப்படுத்தி விடலாம் என்பதற்கோ அது கூடாத காரியம். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தை கொடுத்தால் மாறிடுவான், மனுஷன் மாறி மாறி பேசுவான். ஆனால் தேவன் சொன்னது தான் வாக்குமாறாத தேவன். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இப்போ தேசத்துக்கு கொடுத்தாச்சு, உள்ளே போகும்போது தான் அங்கே பிரச்சனை வருது. ஆனால் இந்த தேசம் யாரால் உருவாக்கி யாருக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு உரியதே தவிர அங்கே கானானியர் குடியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லையே. வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் பின் வரும் சந்ததிகளுக்கே வாக்குத்தத்தம். அந்த இடத்துக்கு பூர்வீகமாக சொந்தம் யாருக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களும் போகும்போது அவருக்கு வெளியே ஆக வேண்டும். மனுஷன் என்கிட்ட போகிறாள்தான், நான் இவ்வளோ காலம் குடியிருந்திருக்கேன், போக மாட்டேன் என்று ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி யாரும் எதுவே பண்ண முடியாது. அது அவரால் உருவாக்கப்பட்டதை அவருக்கு இஷ்டப்பட்டவர்களுக்கு அதை அவர் கொடுப்பார். அதை எனக்கு பாத்தியப்பட்டது என்றோ என்னுடையது என்றோ யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் அதை உரிமை கொண்டாடுகிறவர்கள் அதிலே இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். அது தேவன் விரட்டி அடிப்பார். மனுஷன் அங்கே போராடாண்டான், தேவன் விரட்டி அடிப்பார். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. சிலர் இந்த சத்தியத்தை சரித்திர உண்மையை இவங்க ஒரு பரதேசியாக போனாங்க, ஒரு பிச்சைக்காரனாக போனாங்க. அங்கே வனாந்தரம் காடு காடாக அலைஞ்சு திரிஞ்சு போய் அங்கே போய் அது எங்களுக்கு உரிமை கொண்டாடுதாங்க. பலவிதமான கருத்துக்களை இதை வெளிப்படுத்துவது யார் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கைகளிலே யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களே இதை வெளிப்படுத்துகிறார்கள். நம் ஆராதிக்க தேவன் வாக்கு கொடுத்த வாக்குமாறாத தேவன் அல்லவா? அதை சிறுவயது சந்ததிகளுக்கு கோத்திர பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அல்லவா? அது வாக்குமாறாத தேவன் அல்லவா? யார் அங்கே குடியிருந்தாலும் அவர்களை விலக்கி இவர்களை குடி அமர்த்துவார். அதுவே ஒரு உண்மையான சத்தியமான வெளிப்படுத்துதல். அதை விடுத்து நாம் சுயமான காரியங்களை என் சுதந்திரங்களை சகோதரர்களை வெளிப்படுத்த வேண்டாம். நாம் தேவனுக்கும் முன்பாக நிற்கிறோம், தேவனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது உண்மையை வெளிப்படுத்துவோம், இந்த சரித்திரத்தை வெளிப்படுத்துவோம். அந்த இஸ்ரவேல் தேசம் அது
யாக்கோபின் இஸ்ரவேலின் சந்ததிகளுக்கு உரியது. அது இஸ்ரவேல் சந்ததிகளுக்கு உரியதுனாலே இஸ்ரவேல் தேசம். யார் யார் எந்தெந்த இடத்தில் இருக்காங்களோ அது அவங்கவுங்க பேர் விளங்கும். ஒரு கிராமத்துலேயோ ஒரு பட்டணத்துலேயோ ஒரு தேசத்துலேயோ யார் யார் அங்கே குடியிருக்கிறோ அவர்களுடைய பெயர் அங்கே விளங்கும். இது அந்த 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 அவங்களுடைய அந்த கோத்திரத்தினுடைய பெயர் விளங்கும். இப்போ இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது, மாற்றவே முடியாது. பலவிதமான சுய மனக்கருத்துக்களை பதிவிடுவதை விட்டுவிடுவோம். அதை நாம் பதிவிட்டால் தேவனுக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்வதாக மாறிவிடும். அன்பு சொந்தங்களே, உண்மையான சரித்திர பதிவுகளை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த பதிவுகளை வெளிப்படுத்துவதற்கு நான் நற்செய்தியை வெளிப்படுத்தி கொண்டு போகிறவன். ஆனால் இதுக்கு புறம்பான காரியங்களை வெளிப்படுத்தும் போது இதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். உண்மை பேசுங்கள், சத்தியத்தை பேசுங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஜனங்களிடத்திலே கொண்டு சேருங்கள். அதுவே உண்மையும் சத்தியமும் நற்செய்தியும் ஆகும். ஆமேன்.